அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல்ல டெர்ம் 2 புக்ல இருக்க செல் அப்படின்ற பாடத்த பத்தி தான். இந்த வீடியோல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே குடுத்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 1வது கொஸ்டின் பாருங்க. செல்லின் வகைகள் எத்தனை உள்ளது? செல்லின் வகைகள் எத்தனை உள்ளது? ஆன்சர் 2. 2வது கொஸ்டின். தெளிவான உட்கரு கொண்ட செல் எது? தெளிவான உட்கரு கொண்ட செல் எது? ஆன்சர் யூகேரியாட்டிக் செல். 3வது கொஸ்டின். தெளிவான உட்கரு அற்ற செல் எது? தெளிவான உட்கரு அற்ற செல் எது? ஆன்சர் புரோகேரியாட்டிக் செல். 4வது கொஸ்டின். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு என்ன? உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு என்ன? ஆன்சர் செல். 5வது கொஸ்டின். செல்லை கண்டுபிடித்தவர் யார்? செல்லை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் ராபர்ட் ஹூக். 6வது கொஸ்டின். செல்லை எதன் உதவியால் காண முடியும்? செல்லை எதன் உதவியால் காண முடியும்? ஆன்சர் கூட்டு நுண்ணோக்கி. 7வது கொஸ்டின். செல்லை நன்கு உருப்பெருக்கம் செய்து பார்க்க உதவும் சாதனம் எது? செல்லை நன்கு உருப்பெருக்கம் செய்து பார்க்க உதவும் சாதனம் எது? ஆன்சர் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. 8வது கொஸ்டின். ராபர்ட் ஹூக் தனது மைக்ரோகிராபியா என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு எது? ராபர்ட் ஹூக் தனது மைக்ரோகிராபியா என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1665. 9வது கொஸ்டின். செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு என்ன பெயர்? செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு என்ன பெயர்? ஆன்சர் செல் உயிரியல். 10வது கொஸ்டின். செல்லை சுற்றி காணப்படும் வெளிப்புற உறைக்கு என்ன பெயர்? செல்லை சுற்றி காணப்படும் வெளிப்புற உறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் செல் சவ்வு. 11வது கொஸ்டின். செல்லில் சைட்டோபிளாசம் எந்த நிலையில் காணப்படுகிறது? செல்லில் சைட்டோபிளாசம் எந்த நிலையில் காணப்படுகிறது? ஆன்சர் திரவ நிலை. 12வது கொஸ்டின். 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர் வரையிலான அளவில் காணப்படும் செல் எது? 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர் வரையிலான அளவில் காணப்படும் செல் எது? ஆன்சர் பாக்டீரியா. 13வது கொஸ்டின். நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது? நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது? ஆன்சர் நரம்பு செல். 14வது கொஸ்டின். பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் மற்றும் ஈஸ்ட் எந்த செல்லுக்கு எடுத்துக்காட்டு? பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் மற்றும் ஈஸ்ட் எந்த செல்லுக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஒரு செல். 15வது கொஸ்டின். ஸ்பைரோகைரா, மாமரம் மற்றும் மனிதன் எந்த செல்லுக்கு எடுத்துக்காட்டு? ஸ்பைரோகைரா, மாமரம் மற்றும் மனிதன் எந்த செல்லுக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் பல செல். 16வது கொஸ்டின். தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 3.7 × 10^13. 17வது கொஸ்டின். புரோகேரியாட்டிக் செல்களின் உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புரோகேரியாட்டிக் செல்களின் உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நியூக்ளியாய்டு. 18வது கொஸ்டின். பூமியில் உருவான முதல் செல் எது? பூமியில் உருவான முதல் செல் எது? ஆன்சர் புரோகேரியாட்டிக் செல். 19வது கொஸ்டின். 0.003 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை விட்டம் கொண்ட செல் எது? 0.003 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை விட்டம் கொண்ட செல் எது? ஆன்சர் எக்ஸரிச்சியா கோலை பாக்டீரியா.
20வது கொஸ்டின், நியூக்ளியோலஸ் காணப்படும் செல் அமைப்பு எது? நியூக்ளியோலஸ் காணப்படும் செல் அமைப்பு எது? ஆன்சர் யூகேரியாட்டிக் செல். 21வது கொஸ்டின், தாவர செல் விலங்கு செல்லை விட அளவில் பெரியது. தாவர செல் விலங்கு செல்லை விட அளவில் பெரியது. ஆன்சர் சரி. 22வது கொஸ்டின், தாவர செல் செல் சுவரையும் செல் சவ்வினையும் கொண்டுள்ளது. தாவர செல் செல் சுவரையும் செல் சவ்வினையும் கொண்டுள்ளது. ஆன்சர் சரி. 23வது கொஸ்டின், தாவர செல்கள் பசுங்கணிகங்கள் பெற்றிருப்பதில்லை. தாவர செல்கள் பசுங்கணிகங்கள் பெற்றிருப்பதில்லை. ஆன்சர் தவறு. தாவர செல்கள் பசுங்கணிகங்கள் பெற்றிருக்கும். 24வது கொஸ்டின், தாவர செல்லில் சென்ட்ரியோல்கள் காணப்படுகிறது. தாவர செல்லில் சென்ட்ரியோல்கள் காணப்படுகிறது. ஆன்சர் தவறு. தாவர செல்லில் நுண்குமிழ்கள் தான் காணப்படும். 25வது கொஸ்டின், விலங்கு செல்லை சுற்றி செல் சவ்வு உண்டு, ஆனால் செல் சுவர் இல்லை. விலங்கு செல்லை சுற்றி செல் சவ்வு உண்டு, ஆனால் செல் சுவர் இல்லை. ஆன்சர் சரி. 26வது கொஸ்டின், விலங்கு செல் பசுங்கணிகங்கள் பெற்றிருக்கும். விலங்கு செல் பசுங்கணிகங்கள் பெற்றிருக்கும். ஆன்சர் தவறு. விலங்கு செல்கள் பசுங்கணிகங்கள் பெற்றிருக்காது. தாவர செல்கள் தான் பசுங்கணிகங்கள் பெற்றிருக்கும். 27வது கொஸ்டின், விலங்கு செல்லில் சென்ட்ரியோல்கள் உண்டு. விலங்கு செல்லில் சென்ட்ரியோல்கள் உண்டு. ஆன்சர் சரி. 28வது கொஸ்டின், செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது? செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. 29வது கொஸ்டின், செல்லின் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது? செல்லின் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பசுங்கணிகம். 30வது கொஸ்டின், செல்லின் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது எது? செல்லின் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் நுண்குமிழ்கள். 31வது கொஸ்டின், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது எது? செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் உட்கரு. 32வது கொஸ்டின், செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் என அழைக்கப்படுவது எது? செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் செல் சுவர். 33வது கொஸ்டின், செல்லின் நகரும் பகுதி என அழைக்கப்படுவது எது? செல்லின் நகரும் பகுதி என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சைட்டோபிளாசம். 34வது கொஸ்டின், செல்லின் கதவு என அழைக்கப்படுவது எது? செல்லின் கதவு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் செல் சவ்வு. 35வது கொஸ்டின், உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது எது? உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் உட்கரு உறை. 36வது கொஸ்டின், விலங்குகளை காட்டிலும் செல் சுவர் பசுங்கணிகம் அதிகமுள்ள செல் எது? விலங்குகளை காட்டிலும் செல் சுவர் பசுங்கணிகம் அதிகமுள்ள செல் எது? ஆன்சர் தாவர செல். இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் பாடத்தில் இருக்க கேள்விகள் எல்லாம் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.